காலையில் எந்திரிச்ச உடனே மொபைலை ஆன் பண்ணி பார்த்தா எனக்கும் இல்லாத மாதிரி இன்றைக்கி ஒரே நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்குது. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு உள்ளவே பார்த்தா இதை சொல்லியதுக்கு நான் இதுக்கு இங்கே ஃபுல் வீடியோ போடணும். இதோட அடித்தளத்தை எங்கேருந்து போட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு அதை உங்களுக்கு ஒரு பேனலில் நான் வந்துட்டு அடி வச்சு போட்டு காட்டி தரேன், உட்காந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு ஜானத்தன் மேஜர்ஸ், அதாவது வந்துட்டு கேங்காக நடிச்சார் தெரியுமா, அதை வர வச்சு வந்துட்டு கேங் டைனஸ்டி எடுக்க போகிறதா ஒரு பேச்சு போய்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவருக்கு மேலே நடந்த கேஸ்னால அவரை வந்துட்டு மார்வல் விட்டு தூக்கிட்டாங்க. மார்வலில் வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்க சாகா மல்டிவர்ஸ் சாகா தான். ஸோ வந்துட்டு அவரை ரீகேஸ்ட் பண்ணால் கூட வேறு யாராவது வந்து கேஸ்ட் பண்ணி அந்த கேரக்டர் ப்ளே பண்ண வைக்கலாம், அந்த மாதிரி எல்லாருமே சொல்லலாம். ஆனால் விஷயம் அது கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு அவெஞ்சர்ஸ் படம் வருது, அதான் வந்துட்டு ஒரு மெயின் பிராண்டிங்க. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாண்டலோன் படமுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடைசி வந்து 2 ஃபேஸ்லையுமே வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ப்ராஜெக்ட்னா வந்துட்டு மூன் நைட், லோக்கி, அப்புறமா வந்துட்டு கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 இவ்வளவுமே தான் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இழுத்து மூட வேண்டிய நிலைமை தான். ஸோ பேசிக்கான ஸ்டாண்டலோன் படங்களே வந்துட்டு ஒரு ஃபிக்ஸாக இல்லை அப்படின்னா வந்துட்டு ஸோ பிராண்டான அவெஞ்சர்ஸ் படம் கரெக்டாக எப்படி இங்கே பொசிஷனில் நிற்கும். ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு மார்வலுக்கு எல்லா பக்கமும் அடி விழுந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜானத்தன் மேஜர்ஸ், அதாவது வந்துட்டு மெயின் வில்லனே அவர் தான், கேங், ஓகேங்களா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு கேஸ் விழுந்து அவர் சரி இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மார்வல் விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மார்வல் ரொம்ப நாள் கிடப்பிலே கிடந்துச்சு. என்ன தெரிஞ்சு அந்த டைமில் தான் வந்துட்டு டெட்பூல் அண்ட் உல்வரின் அந்த ட்ரெய்லர் வந்துட்டு அவங்க அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தோணுது. ஸோ அது ஒரு நல்ல கிரேஸாக இருந்துச்சுங்க. அந்த டைமில் வந்துட்டு அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது என் கிரெடிட்டில் வந்துட்டு உல்வரினை வந்துட்டு ரிவீல் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா வந்துட்டு மார்வல் இஸ் பேக் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ ரியாலிட்டி என்னன்னா எஸ், மார்வல் இஸ் பேக் தான். ஏகப்பட்ட கேமியோஸ், ஓகேவா. அந்த டேரக்டர் வந்துட்டு எப்படி இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ண போகிறாரு, ஏன்னா டெட்பூல் அண்ட் உல்வரின் படத்தில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ட்ரெய்லரில் வந்துட்டு இது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வர மாதிரி ஒரு குட்டி ஒரு சீன் காட்டியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சீன் கிடையாது, அது வந்துட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓப்பன் பண்ண ஒரு போர்ட்டல். சரி ஏகப்பட்ட கேமியோஸ், இந்த டேரக்டர் வந்துட்டு எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரில. ஸோ அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜூலை 26 ரிலீஸ் டேட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ முன்னையும் போகல பின்னாடியும் போகல, கரெக்டாக அந்த டேட்டில் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ படத்தை பார்த்தது வரைக்கும் திருப்திங்க. எல்லாமே வந்துட்டு தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது டேரக்டர் நினச்ச மாதிரி ஒவ்வொரு கேமியோஸுமே வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் ஆல்சோ வெளியே வரும்போது எல்லாருமே வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டு தான் படம் விட்டுருக்கு எல்லாரும், ஓகேங்களா. ரிவ்யூலாம் பார்த்தாங்க, பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாம் நினச்சோம் டெட்பூல் அண்ட் உல்வரின் இவர் தான் வந்துட்டு அடுத்த மார்வல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு டேரக்டராக போடுவாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ திடீர்னு வந்துட்டு மார்வல், ஓகேங்களா, மார்வல் ஸ்டுடியோஸ் வந்துட்டு ஒரு காமிக்கான் ஈவெண்ட் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் பேனலில் வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. என்னது மார்வல் காமிக்கான் ஈவெண்ட்டை புக் பண்ணியிருக்காங்களா, அப்படி என்னங்க இவங்க விட போகிறாங்க. ஸோ எப்பயும் போல் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஓகே அடுத்த ஃபேஸை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, எந்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனும் அவங்க எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு நான் ப்ளே பண்ணுவேன், உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். காப்பிரைட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா. ஸோ நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு, நான் அதை வந்துட்டு இந்த வீடியோவில் ப்ளே பண்ணுறேன். முதல்ல நம்ம எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா வந்து டெட்பூல் வந்து பார்ப்போம். ஸோ 26 வந்துட்டு டெட்பூல் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அன்றைக்கி வந்துட்டு ஒரு தமிழ் படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, தமிழ்நாட்டில் ராயன் படமும் ரிலீஸ் ஆயிருந்து. டெட்பூல் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே வந்துட்டு காமிக்கான் ஈவெண்ட் இருந்துச்சு, ஓகேங்களா. காமிக்கான் ஈவெண்ட் வந்துட்டு பிளான் என்ன அப்படின்னா காமிக்கான் ஈவெண்ட் முடிச்ச அன்னைக்கு நைட்ல இருந்தே நைட் ஷெடியூல், ஓகேங்களா, ஃபேண்டாஸ்டிக் 4 ஷூட்டிங் போகிறதா இருந்தாங்க. பிளான்லாம் கரெக்டாக போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல வரது வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இதில் நடந்திருக்காதோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டீங்க. இல்லை அப்படிலாம் இது கிடையாது, பிளான் கரெக்டாக நடந்திருக்கு. நான் வந்துட்டு விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா காமிக்கான் ஈவெண்ட்டில் தான் இருக்குது. காமிக்கானுக்கு ஏகப்பட்ட டீம் வந்துட்டு அரைவ் ஆகியிருந்தாங்க, ஓகேங்களா. மார்வலோட பேனலை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ தண்டர்போல்ட் டீம் வந்துட்டு அதில் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அவங்களும் வந்துட்டு ஒரு சில அப்டேட்ஸ் அண்ட் கேஸ்ட்டில் வந்துட்டு புது புது கேமியோஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. டாக்டர் டூம் இந்த கேரக்டர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரூமர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு, மார்வலில் வந்துட்டு டாக்டர் டூம் கேரக்டர் வரப்போகுது, ஓகேங்களா. அது ஒரு பெரிய கேரக்டர், அதாவது ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு பெரிய வில்லன் கேரக்டர், ஓகேங்களா. இந்த கேரக்டர் வந்துட்டு ஆக்ட் பண்ண போகிறது சிலியன் மர்ஃபி, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு குட்டி அப்டேட் ஒன்று விட்ட மாதிரி, அது வந்துட்டு ஒரு ரூமர் தான், ஓகேங்களா. இதே எதுக்குடா இப்போ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் விஷயம் இல்லாமல் எதுவும் பேச மாட்டேன். யாருங்க இந்த ரோலில் இப்போ நடிக்க போகிறா அந்த மாதிரி வந்துட்டு இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், ஓகேங்களா. என்னடா காலைல மெசேஜ் வந்துருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். Then I think we're going to need the greatest actor in the world to play that character. Wow. Yeah, okay. Ladies and gentlemen, as proof of the unimaginable possibilities in the Marvel multi-universe, we give you the one person who could play Victor Von Doom.
எக்ஸைட்மெண்ட்ங்க, ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். தலைவன் RDJ இஸ் பேக் பட் அஸ் அ வில்லன். ப்ரோ ஐ திங்க் மார்வல் இஸ் ஆக்சுவலி பேக்குங்க. இதில் ஆக்சுவலாக விஷயம் என்ன அப்படின்னா, மார்வல் ஸ்டேபிளாக கொண்டு போகிற ஒரே 2 டேரக்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு இவங்க தாங்க. ரூசோ பிரதர்ஸ் வந்துட்டு நாங்கள் ஒரு பெரிய படத்துக்கான அப்டேட் விட போகிறோம். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு திரும்ப மார்வலுக்கு வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 அவெஞ்சர்ஸ் படம் ஓகேங்களா, அந்த படத்தை வந்துட்டு டேரக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ரூசோ பிரதர்ஸ் வந்துட்டு இது ஒரு கரெக்டாக ஒரு பேலன்ஸிங்கும் கொண்டு போவார். அதாவது இன்ஃபினிட்டி வார் அதுக்கப்புறம் எண்ட் கேமுக்கு பார்த்த அதே ஒரு கரெக்டான ஒரு வைபை வந்துட்டு அவெஞ்சர்ஸ் த டூம்ஸ்டேலையும் சீக்ரெட் வார்ஸ்லையும் வந்துட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவார். அப்படிங்கிற ஒரு வைப் இருக்குது. இவங்க வந்துட்டு இன்ஃபினிட்டி வாரும் எண்ட் கேமும் பண்ணிட்டு எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு தெரில. இப்போ இவங்க திரும்ப வந்திருக்காங்க, இந்த அப்டேட்டை கொடுத்தாங்க சரி. ஆனால் விஷயம் அது இல்லை. ஆனால் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்துட்டு கிலியன் மர்ஃபி தான் வந்துட்டு இது கேஷ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த வீடியோ பார்த்துட்டு நினச்சேன். ஆனால் RDJ வந்துட்டு யாங்க கரெக்டாக ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கேரக்டர் வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் டாக்டர்ஸ் டூம்ஸ்டே கிடையாது, அவெஞ்சர்ஸ் டாக்டர் டூம்ஸ்டே. டாக்டர் டூம் இது எவ்வளோ பெரிய கேரக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நாளுக்கு முன்னாடியே மார்வல் அடித்தளம் போட்டு கொண்டு வர வேண்டிய ஒரு வில்லன்னா அது இவர் தான். இப்போ வந்துட்டு ரூசோ பிரதர்ஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கனால கண்டிப்பாக வந்துட்டு கேப்டன் அமெரிக்காவும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒருவேளை RDJவே அந்த படத்தில் வந்துட்டு அயன்மேனும் வந்துட்டார் அப்படின்னா அவரே ஆப்போனண்ட்டாக வந்தால் கூட நல்லா தாங்க இருக்கும். காமிக் அதுக்கப்புறம் வந்துட்டு அனிமேட்டட் சீரிஸ் இதெல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு ஒன்றும் நாலேஜ் எனக்கு கிடையாது. ஆனால் வந்துட்டு மொக்க கமெண்ட்ரி இந்த யூடியூப் சேனலில் பார்த்தது வரைக்கும் அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு வாட் இஃப் காமிக்கில் மட்டும் அயன்மேன் வந்துட்டு டாக்டர் டூமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பார். அந்த மாதிரி அந்த எல்லாருமே வந்துட்டு RDJ அயன்மேனும் ரிட்டர்ன் ஆவார் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம RDJக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு அந்த காமிக் அந்த இவெண்ட்டில் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து புது கேரக்டர் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே தான், பிரச்சனை இல்லை. தலைவன் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்தால் மட்டும் போதுங்க. RDJ அஸ் டாக்டர் டூம் அதே எக்ஸைட்மெண்ட்டோடு நான் வந்துட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.